அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் எதை கேட்டாலும், இப்போ நாங்கள் முதல்ல நம்ம பார்த்தோம் 5:14 பார்த்தோம், நீங்கள் எதையாகிலும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ 5:15 சொல்லுகிறது, எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் 5:14 வாசித்தோம், அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ தைரியம் என்று சொன்னால் we know, அறிந்திருக்கிறோம். அவர் நிச்சயமாய் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது நிச்சயமாய் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோம் என்று சொன்னால் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஸோ ஈவன் பிஃபோர் ஆஸ்கிங் certain things from our Lord Jesus Christ, if we are sure about that, definitely He will answer our prayers. Then we have also received whatever we are going to ask. We have also received whatever we have asked. அதையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிச்சயமான பதிலோடு நாம் வருகிற காரியத்தை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறார். நம் ஜெபத்தில் பார்ப்போம், நிறைய நாட்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் வரல, இந்த நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைகள் இருக்கலாம் பாருங்கள். ஆனால் அதற்கு தான் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது நாம் we should ask according to His will என்று பார்த்தோம், சித்தத்தின்படியாக என்று சொல்லி. 15 நாம் பார்க்கிற பொழுது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரேயர்லேருந்து நாம் பார்த்தீங்கன்னா அதை நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னார். அதை நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ கேட்பதற்கு முன்பாகவே நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எப்பொழுது மிக உன்னதமான ஒரு பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பார்த்திங்கன்னா, கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரியை, நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்த மிக தெளிவான ஒரு போதனையை நாம் பார்க்கிறோம். யோவான் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு கூட போகிற பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, அப்போது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டது அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவர் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அன்பு கூறுவது என்பதை அறிந்திருக்கும். அப்போது தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் அறிந்து ஒரு நிச்சயமான ஒரு நிலையோடு கூட, ஒரு உரிமையோடு கூட நாம் ஜெபிக்கிறோம், பதில் பெற்றுக்கொள்கிறோம், நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் ஜெபத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, இதுதான் this is the basis and principle of prayer. அடிப்படையான காரியம் இதுதான். அப்போ ஜெபிக்கிற பொழுது நமக்குள்ளே வர வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த தைரியத்தோடு நாம் கேட்கிற பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அது நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நிச்சயமாகவே நமக்கு கிடைச்சிருச்சு, நாம் பெற்றுக்கொண்டோம். we have received that. அதுதான் that is our faith, that is our confidence. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்போமா? தேவ சமூகத்தில் ஜெபித்து நாம் ஜெபத்தில் நாம் கேட்பதை பெற்றுக்கொண்டோம் என்ற உறுதியோடு கூட நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை துதிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஜெபத்தை குறித்தான இந்த விளக்கத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் சொல்லியிருக்கிறதோ, நாங்கள் எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தியதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.